Udiri Vijaykumar is a distinguished theatre artist, director, children's theatre activist, and film actor with over 26 years of experience. He has directed 33 stage productions, out of which 21 are for the elders and 12 are for the children. He has served as a theatre instructor at leading institutions like Gandhigram Rural Institute, Mindscreen Film Institute, and Chennai Theatre Academy. He has also acted in acclaimed Tamil films, web series, documentaries, short films, and pilot films, and he has portrayed a wide range of memorable roles. Having worked as a creative consultant, choreographer, and actor for the famous Amazon Prime web series Inspector Rishi, Vijaykumar has also directed the short film Etcham. With his long association of Professor S. Ramanujam, here is he paying his tribute for the maestro's enduring contribution to theatre and theatre education. அனைவருக்கும் வணக்கம். உதிரி விஜயகுமார் அப்படின்ற ஒரு பேரோட இப்போ எனக்கான அறிமுகம் வந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நாடகக்கலை நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் உதிரி அப்படின்னா, உதிரி நாடக நிலம் அப்படின்றது இந்த நாடகக்குழுவோட பேரா வச்சு ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேல நாடகங்கள் பண்ணிருக்கிறேன். இப்போ ஒரு முழுமையான ஒரு 26 ஆண்டுகால தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா இருக்கிறதுக்கு முழு முதல் காரணமா வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் தியேட்டர், தமிழ் நவீன நாடக தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொஃபசர் எஸ். ராமானுஜம் அவர்கிட்ட இருந்து நாடக கலை அப்படின்ற ஒரு நல்ல கலை அனுபவ புரிதலோட இருக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கிறது கொஞ்சம் பெருமையாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கு. ஏன்னா நான் இப்போ இந்த அனுபவத்துல இருக்கக்கூடிய நான் வந்து முறையான நாடக பயிற்சியை வந்து கற்றுக்கிட்டு வந்து இப்போ இருக்கிற நபர்ன்ற போல கிடையாது. ஏன்னா நான் ராமானுஜம் ஐயாவோட வீட்டுக்கு வந்து வேலை ஆளதான் வந்து சேர்ந்தனாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு நபர் வந்து பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு வேலைக்கு தான் வந்தேன். ஒரு 1000 ரூபாய் மாதத்துக்கான வேலை செய்யறதுக்காக வேண்டி. ஆனா அந்த வீடும் எனக்கு கடந்த அனுபவங்கள் வந்து நிறைய. ஏன் அப்படின்னா, எனக்கு வந்து நிறைய லெஜண்ட்ஸை ஒரு மேதைகளை எனக்கு அறிமுகப்படுத்துறது வந்து ஐயாவோட வீட்டில் இருக்க நிறைய புத்தகங்கள், மியூசிக் கேசட்ஸ், அப்புறம் ஸ்கிரிப்ட்ஸ், இது எல்லாமே தான். எடுத்தோட நான் அவங்க படிக்கல, அது எல்லாத்தையுமே தூசி தட்டி தொலைச்சு வைப்பா அப்படின்னாங்க. அப்படி நான் தூசி தட்டி தொலைச்சு வைக்கும் போது தான் நான் நிறைய இந்த உலகமே எனக்கு புரிய இருந்துச்சு. சிறுகதையில இருக்கக்கூடிய மாஸ்டர் ஆகட்டும், நாவலில் இருக்கிற மாஸ்டர் ஆகட்டும், வந்து தியேட்டருக்குள்ள இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நான் அங்கதான் பார்த்தது மட்டும் இல்லாம கொஞ்சம் தொடர்ந்து வாசிக்க ஆரம்பிச்சேன். அதன் வழியா தான் வந்து இப்போ உலகமே ஃபாலோ பண்ணக்கூடிய கான்ஸ்டான்டின் ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி, ஸ்டெல்லா ஆர்டர், லூயிஸ் லாஸ்கர், சேன்ஃபர்ட் மேசன், இவங்க எல்லாருமே வந்து ஒரு புரிதலுக்குள்ள இருந்துச்சு. அதுக்கு பிறகு நான் வெறுமனே அவங்க வீட்டு வேலைக்கு மட்டும் இல்லாம என் மேல என்ன நம்பிக்கை வச்சிருந்தத சின்ன சின்ன பொறுப்புகள் வந்து கூடுதலா இருந்தாங்க நாடகத்துக்கு மேல. அப்போ ஒரு நாடக குழு ஒன்று இருந்தாங்க, குழந்தைகளுக்கான நாடக குழு. அதுல வந்து கூடுதலான பொறுப்புகள் கொடுத்தாங்க. அதே நம்ம வந்து பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமா வந்து வெளியாட்டம் அப்படின்றது வந்து ராமானுஜம் ஐயாவோட ஒரு மைல் ஸ்டோன். அதுல வந்து நான் எல்லா கலைஞர்களுக்கும் வந்து சாப்பாடு கொடுக்குறது, இந்த மாதிரி பார்க்கறது போகிறது, இந்த மாதிரியான வேலை தான் பண்ணியிருந்தேன். அது ஒரு தீரன்ற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் நடிக்கிறதுக்கு தமிழ்நாட்டுல எல்லா ஒரு தியேட்டர்கள் வேலை செய்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருப்பாங்க. நான் வந்து சின்ன சின்ன வேலைகள் பார்த்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த படைவீரர்கள் கடைசி ஒரு படைவீரர் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வேலை பார்த்தீங்கன்னா அந்த படை தலைவரான தீரன் கேரக்டர் பண்ணேன். அதுக்கு பிறகு கூடுதலான ஒரு நம்பிக்கை எனக்கு என் மேல வச்சதுக்கு அப்புறம் கவித்துவ துடிப்பின் டிராப்ஸ் ஆஃப் பொய்டிக் வைப்ரேஷன் அப்படின்ற ஒரு கவிதைகள் வந்து நாடகமாக்குறாங்க. அதுல வந்து அசிஸ்டன்ட் டைரக்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து எனக்கு என் மேல நம்பிக்கை வச்சுட்டு சென்னையில ஒரு வாட்டி ஷோ பண்ணோம். நாடகம் முடிஞ்சு வந்து விஜய் தான் கூப்பிடுவாங்க. கூட்டிட்டு வந்து பின்னாடி பேக் சைட் வந்து எங்க பாக்குறது, ஐயா இங்க இருக்கீங்க வந்து அங்கே வந்து அப்படியே கட்டி பிடிச்சாரு. அது அந்த ஹக்கு இன்னமும் எனக்கு நல்ல அனுபவத்தோட இருக்கு. அந்த ஐயா கடத்தின அனுபவங்கள்ல தான் நான் இப்போ 26 வருஷம்
கடந்து வந்துட்டு இருக்கிறேன். ஒரு 34 நாடகங்கள் வந்து சொந்தமா எழுதி இயக்கி இசையமைச்சு ஒர்க் பண்ணிக்கிற ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்டா வந்து நான் இங்க இருக்கிறேன். இப்போ என் பேரை கூகுள்ல போட்டா வரணும். இந்த மாதிரி நிறைய ஒரு வேலை அனுபவத்தில் இருக்கக்கூடிய பதிவுகள் நிறைய இருக்கு. இன்னும் சொல்ல போனா நான் ஐயாவுடைய காலத்துக்கு பிறகு வந்து அவருடைய நினைவு போற்றும்படியா தொடர்ந்து அவருடைய நினைவு வச்சு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஐயாவுடைய எனர்ஜி அந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே எனக்குள்ள நிறைஞ்சிருக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு எனக்கு. அதெல்லாம் தொடர்ந்து வேலையில பார்த்தே இருக்கேன். அவருடைய பேரை போட்டு விதமா நான் வந்து இன்னும் நிறைய ஒர்க் பண்ணிட்டே இருப்பேன். ஐயா என் கூட எப்பவுமே இருப்பாங்க. ஐயாவுக்கு ரொம்ப நன்றி.